ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆர்ஆர்பி குரூப் டி 2024ஓட கோர்ட் கேஸ் பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரியா? ஸோ எனக்கு டெய்லி வர மெசேஜில் அதிகமாக வர மெசேஜில் இதுவும் ஒன்று. இந்த கேஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் நடக்குமா, என்ன கேஸ், எதுக்காக இந்த கேஸ், ஸ்டே இருக்கா, எக்ஸாம் டிலே ஆகுமா, இல்லை எக்ஸாமே கேன்சல் ஆகுமா, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, யாருக்கு ஃபேவரா போகும் அப்படின்லாம் நிறைய கொஸ்டின். ஸோ இது ரிலேட்டடா நானும் டீடைல்டு வீடியோ மேக் பண்ணல. சில வீடியோல இந்த கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். என்ன போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஹியரிங்லயும் என்ன நடக்குது, பெட்டிஷனர் என்ன சொல்றாங்க, அண்ட் இதுக்கு கோர்ட் என்ன ரிப்ளை பண்றாங்க, இது எல்லாத்தையும் தான் நம்ம இங்க டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நான் பயாஸ்டா ஐடி சைடோ இல்ல 10th சைடோலாம் இந்த வீடியோல எதுவுமே பேச போறது இல்லை. நான் ஜென்ரலா உங்களுக்கு சொல்ல போறது இந்த கோர்ட் கேஸோட டீடைல், அதுக்கப்புறமா எக்ஸாம் எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் டீடைலா பேச போறேன். ஸோ இந்த வீடியோ தாண்டி உங்களுக்கு கண்டிப்பா எந்த டவுட்டுமே இருக்காது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீல். ஓகேவா? ஸோ நான் நிறைய விஷயங்கள் ரொம்பவே டீடைல்டா ஒவ்வொரு ஹியரிங்லயும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு எப்பயுமே டீடைலா சொன்னாதானே உங்களுக்கும் புரியும். அது எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். குரூப் டியை பொறுத்த வரைக்கும் என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ் நம்பர் 2771/2025. ஹைகோர்ட் வெப்சைட்லயே போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்த கேஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் அவைலபிளா இருக்கும், நீங்களும் பாத்துக்கலாம். சரியா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நோட்டிபிகேஷன்ல இருந்தே வரேன். அதாவது டிசம்பர்ல ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 10th plus ITI தான் குரூப் டிக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? 10th plus ITI. தென் அதுக்கப்புறமா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 22 ஜனவரியில அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்தது. அதுல இருந்து 1 month வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ பிப்ரவரி வரைக்குமே அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் ஷார்ட் நோட்டீஸ்ல 10th plus ITI அப்படின்னு கொடுத்தவங்க ஜான்வரி ஸ்டார்டிங்லயும் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்டு, இந்த ஜான்வரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும்போது அதுல 10th குவாலிஃபிகேஷனே எல்லா போஸ்டுக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதாவது வெறும் 10th பாஸ் பண்ணவங்களுக்கும் எல்லா போஸ்டும் எலிஜிபிள், 10th plus ITI வச்சிருக்கிறவங்களுக்கும் எல்லா போஸ்டும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல. ஸோ இதனால அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டாங்க, ஐடிஐ கேண்டிடேட் ஒருத்தர் இதை கேஸா ஃபைல் பண்ணிட்டாரு. என்ன ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீடைலா சொல்றேன். ஸோ இதை அவர் ஃபைல் பண்ணது கேட்ல. சரி, நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். ஓகேவா? ஸோ கேட் வந்து ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே. ஸோ கேட் எஸ்பெஷலா என்ன டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது இஷ்யூனா அதை சால்வ் பண்றது கேட். ஓகேவா? ஸோ கேட்ல தான் இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்றாங்க. என்ன விஷயம் எல்லாத்தையுமே ஷார்ட்டாவே கொண்டு வந்திருக்கேன், கம்ப்ளீட் ஆர்டரோடலாம் கொண்டு வரல. ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஹியரிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துருவோம், அப்பதான் உங்களுக்கும் கிளியரா புரியும். சரியா? ஸோ பெட்டிஷனர், அதாவது ஐடிஐ கேண்டிடேட் அட்வொகேட்டை வச்சு இதான் பெட்டிஷனா போட்டாரு. According to the circulars issued by the railways between 2018 and 2024, the minimum qualification was 10th plus ITI. In the new advertisement, this qualification has been reduced to just 10th pass or ITI or equivalent such as NAC. This has increased competition and caused a disadvantage to ITI holders. Therefore, the recruitment process should be altered. So, ஒரு ITI candidate என்ன பண்றாரு, பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. என்ன அப்படின்னு 2018 to 24 வரைக்குமே எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 10th plus ITI தான் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கரெக்ட். 2019 ரெக்ரூட்மெண்ட்லயுமே 10th plus ITI தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் 10th வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல்ல சில போஸ்ட் வரும், அவங்களுக்கு மட்டும் ஒன்லி 10th அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே கம்மி போஸ்ட். ஓகேவா? பட் 2019ல இதை பத்தி அதிகமா பேச போகி அதுக்கப்புறம் ஒரு மாற்றமா ஒன் டைம் ரிலீஃப் மாதிரி 10th கேண்டிடேட்ஸ் எல்லா போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எலிஜிபிள் அப்படின்னு மாறுச்சு.
ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க கிளியரா. பெட்டிஷனர் வந்து ஆர்குமெண்ட்ல என்ன சொல்றாரு, 2018 to 2024 இந்த மாதிரி இருந்தது. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10th plus ITI அப்படின்னு வச்சிருந்தீங்க. பட் 2025 வந்த இந்த அபிஷியல் நோட்டீஸ்ல 10th பாஸ் ஆர் ITI ஆர் NAC அப்படின்னு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாவும் இன்க்ரீஸ்டு காம்படிஷனாகவும் இருக்கும் யாருக்கு, ITI கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டையே ஸ்டாப் பண்ணணும், அதாவது இந்த மொத்த ரெக்ரூட்மெண்ட்டையே ஸ்டே போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷன். ரைட்டா? அதுக்கான ரிப்ளை பாருங்க. ரயில்வேயோட பொசிஷன் இதுதான். The railway stated that formatting rules is the exclusive authority of the railway board as per IREC rule 123. The railway board clarified on 2/1/2025 that ITI holders have not been declared ineligible. This amended rule is providing opportunities to millions of other candidates. If relief is granted to the petitioners, it would be unjust to the other candidates. So அவங்க தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ITI கேண்டிடேட்ஸும் இதுல எலிஜிபிள் இல்லாம இல்லையே, இல்லையா, அவங்களும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத கிளியரா கொடுத்துருக்காங்க. ரயில்வே போர்ட் கிளாரிஃபை 2/1 இதை பத்தி சொல்லியிருக்கோம். ITI ஹோல்டர்ஸ்க்கு எந்த இன்எலிஜிபிலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இஃப் ரிலீஃப் இஸ் கிராண்டட், ஸோ இந்த மாதிரி பெட்டிஷனர் சொல்றபடி என்னன்னா, அவங்க சொல்றது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ஸ்டே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். தென் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டுக்கு போ. ஓகே, ஸோ கேட் என்ன சொல்லியிருக்காங்க, the petitioners are eligible to participate in the recruitment process. They have not been excluded. ஸோ அவங்க சொல்ல வர்றது பெட்டிஷனர்ஸ், அதாவது ITI கேண்டிடேட்ஸ். ITI கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள், எக்ஸாம்ல அவங்க எலிஜிபிள், எக்ஸாம்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களெல்லாம் தூக்கலையே, எக்ஸ்க்ளூட் பண்ணலையே. ஓகேவா? திஸ் பெட்டிஷன் இஸ் செகண்ட் டு அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் litigation PIL wherein the petitioners are seeking exclusion of other candidates. ஸோ அந்த பெட்டிஷன்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, வெறும் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பாலிசி ஃபார்மேஷன் இஸ் தி prerogative of the government by railways. The tribunal will not interfere in this matter. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி இருக்கிறது, அதாவது ITIக்கு வந்து அதிக காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர்றது கவர்மெண்ட் ஆர் ரயில்வேஸ் சம்பந்தப்பட்டது. ட்ரிபியூனல் இதுல இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, அதாவது கேட் இதுல இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். There has been no violation of the fundamental rights of the petitioner. Therefore, the petition seeking interim relief is dismissed. So, அவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கே ஸ்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அது இல்லை. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல நடக்குது. ரைட்டா? தென் summary of the order. On 14th February 2025. See, 14th February இருந்தே இதுக்கான கேஸை கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு 22 January தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே வருது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு 1 monthக்கு நம்ம அப்ளை பண்ற டைம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளவே கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. பட் ஆனா அப்பவே கேட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியட்டும், எல்லாரும் அப்ளை பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் will be taken அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? Following this, the petitioners challenged the decision in the Delhi High Court. ஸோ அடுத்து தான் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு, கேட்ல இருந்து தான் அடுத்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஃபார் விச் ரிட் பெட்டிஷன் நம்பர், அதான் நான் சொன்னேன் இல்லையா, கேஸ் நம்பர் 2771/2025 was filed. On 6th March 2025, the Delhi High Court admitted the case and directed all parties to submit their responses. Since the matter is now under consideration by the Delhi High Court, CAT stated that it will not proceed further at this time. ஸோ அதுக்கப்புறமா ஹைகோர்ட்டுக்கு போகும்போது தான் மே மந்த்ல ஒரு ஹியரிங் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஜூலைக்கு ஒத்தி வச்சாங்க. ஜூலை 26 எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஜூலை 26 வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே. தென் ஜூலை 28ன்னு ஒரு ஹியரிங் இருந்துச்சு. அந்த ஜூலை 28th therefore CAT adjourned the original application indefinitely without assigning the next day. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு, 28th ஜூலை ஹைகோர்ட் மறுபடியும் கேட்டே இந்த டெசிஷனை ஃபைனலா எடுக்கணும் அப்படின்னு ஒரு டைம் லிமிட் வித்தின் 30 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஷார்ட்டாவே சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேசலாம் இதை பத்தி, பட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஸோ டில் நவ் ஒரு ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ
10th ஸ்டாண்டர்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளா இருப்பாங்களா, ஆர் இவங்க கேட்ட மாதிரி ஐடிஐ மட்டுமே எலிஜிபிளா இருப்பாங்களா அப்படிங்கிற ஃபைனல் டிசிஷன் எதுவுமே வரல. பட் கேட் 1 மந்த்துக்குள்ள வித்தின் 30 days இதுக்கான ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது யார் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்துரும். ஸோ இதனாலதான் இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்து என்ன எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வராம நமக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 2 பேருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸை மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராசஸ்ல இருந்தாலும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா, பட் மேபி ஒரிஜினல் டெசிஷன் எப்படினாலுமே போகலாம். மேபி டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கல் போஸ்ட் ஐடிஐக்கு போகலாம். அதுல நான் டெக்னிக்கல் போஸ்ட் 10th பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற மாதிரி அப்படி 10th பாஸ் எல்லா ப்ரிஃபரன்ஸுக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஸோ இந்த 30 daysக்குள்ள நமக்கான அந்த ஃபைனல் டெசிஷன் தெரியும். ஸோ அது வரைக்குமே எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பமோ படிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டும் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது. எஸ்பெஷலி லாஸ்ட் அட்டம்ப்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏஜ் ரிலேட்டடா லாஸ்ட் அட்டம்ப்ட் இதுதான் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே மைண்ட் எல்லாமே அப்செட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். கன்ஃபியூஷன்ஸ் நிறையவே வரும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்றேன். ஃப்ரம் 2018ல இருந்து ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 2018, அதாவது நான் கிட்டத்தட்ட 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற சில பல விஷயங்களை பத்தி சொல்றேன். 2018ல இருந்தே நடந்துகிட்டு இருக்கிற ரயில்வே எக்ஸாம்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் வரும். ஒண்ணு, எக்ஸாமே கேன்சல் ஆயிட்டு ரீ எக்ஸாம் வரும். எக்ஸாம் கேன்சல் ஆயிட்டு ரீ எக்ஸாம்ங்கிறது இப்போ கூட நடந்துட்டு இருக்கு இல்லையா. ரீசெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல கூட நீங்க ஏஎல்பி பார்க்கலாம், ஆர் ஜேஇ பார்க்கலாம், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆயிட்டு ரீ எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்த ரிசல்ட்டே கேன்சல் ஆகி ரிவைஸ்டு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் ரீ எக்ஸாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஃப்ரம் 2018. ஆனா எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதியில நிக்கிறது இல்ல ரெக்ரூட்மெண்ட்டையே க்ளோஸ் பண்றது, இதெல்லாம் ரயில்வே சைட்ல இது வரைக்கும் பண்ணது இல்லை. ப்ராப்பரா எக்ஸாம் நடக்கும், ஃபைனல் ரிசல்ட்ஸ் இது எல்லாமே வந்திருக்கு. பட் லேட் ஆகும். அதுவும் நான் உங்களுக்கு எஸ்பெஷலி சொல்றேன், 2018 2019 ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த எக்ஸாம்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நீங்களே டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. இந்த 2018 2019 பயங்கர டிலே ஆகும். அதை கம்பேர் பண்ணும் போது இந்த 2024 இந்த 2025ல ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்பீடாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை நினைச்சு யாருமே எக்ஸாம்லாம் கேன்சல் ஆயிருமா, நம்மளால எக்ஸாம் எழுத முடியாம போயிடுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபியர் வேண்டாம். ப்ரிப்பரேஷன் நல்லா ஹை லெவல்ல பண்ணுங்க. என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டெசிஷன் குயிக்காவே வந்துடும். குயிக்காவே வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம் டேட்டையும் குயிக்காவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு படிக்க மாசங்கள்ல எல்லாம் டைம் இருக்காது. மேபி சில நாட்கள்ல கூட வரலாம். பட் என்ன ஒரு விஷயம் கிளியரா பார்த்துக்கோங்க, 30 days, அதாவது ஆகஸ்ட் எண்டு வரைக்குமே நமக்கு டைம் இருக்கு. இப்போதைக்கு ஆகஸ்ட் எண்டு வரைக்குமே டைம் இருக்கு. அண்ட் தென் எஸ்எஸ்சியோட கேலண்டரை பார்க்கும்போது டில் நவம்பர் வரைக்குமே எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்கு. எஸ்எஸ்சி இது வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குரூப் டிய நவம்பர் மந்த்ல எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா குரூப் டி அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வரும், க்ரோர்ஸ்ல அப்ளிகேஷன் வரும். ஸோ நிறைய நாட்கள் தேவைப்படும். நிறைய நாட்கள்னு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பட் ஒரு விஷயத்த இப்போதைக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க, வித்தின் 30 days இதோட ஃபைனல் டெசிஷன். ஸோ ஃபைனல் டெசிஷன் என்னவா இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அண்ட் தென் எக்ஸாமை பத்தி கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. மேபி 1 or 2 days வந்து நெகட்டிவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரொட்டீனுக்கு வாங்க. ஸோ இந்த கேஸ் ரிலேட்டடா இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.